2026 யாருக்கானது என்கிற கேள்வியை நான் இன்னொரு திசையிலே இருந்து அணுகுகிறேன். 2026 யார் வர வேண்டும், யார் வருவார்கள் என்பது ஒரு பக்கம், அது மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். யார் வர வேண்டும்? நாங்கள் வர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வர வேண்டும். எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும். ஏன் வர வேண்டும் என்பதற்கான அதற்கான தேவையை, காரணத்தை சொல்லுகிற மேடையாக நான் இந்த மேடையை பயன்படுத்த நினைக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் உண்மையிலேயே நான் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிற என்னுடைய அண்ணன். அவர் ஒரு 15 நிமிடங்கள் பேசினார். நீங்கள் அவர் பேச்சை கவனித்து பாருங்கள். நிறைய செய்தி வைத்திருக்கிறவர், மெத்த படித்தவர், உண்மையிலேயே ஆழ்ந்த அரசியல் அனுபவம் கொண்டவர், எல்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு இதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறது, எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெறும் என்று அவர் பேசவே இல்லை. கூட்டணி இருக்கிறது, பிஜேபி வந்து விட்டது, உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள், மத்திய பிரதேசத்தை பாருங்கள், எனவே நாங்கள் வென்று விடுவோம். பீகார், ஜார்க்கண்ட், தென்னிந்தியாவிற்கே வருவதில்லை. சரிதானுங்களா? ஏனென்றால் அது அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் மீது தவறில்லை, ஏதாவது இருந்தால் தானே சொல்ல முடியும். எதுவும் இல்லாத போது அவர் அண்ணன் ஒரு அழகான திருக்குறளை குறிப்பிட்டு சொன்னார். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல், இல்லைங்களா? ஆனால் சிக்கல் என்னன்னா, இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் துணை வழியை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறார். துணை யார் இருக்கிறார்? கூட்டணி இருக்கிறது, விலைக்கு வாங்கப்பட்ட ஊடகங்கள் இருக்கிறது, இவை நமக்கு கொடுக்கும் என்று நினைக்கிறார். இந்த ஒரு வழியை மட்டும் பார்த்தால் வெற்றி பெற முடியும் என்று வள்ளுவன் கூட சொல்லவில்லை. ஆனால் அண்ணா அதை சரி தவறாக புரிஞ்சுட்டு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லுகிறேன், எதனால் இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சியை நாங்கள் குறை சொல்லுகிறோம், எதனால் இந்த ஆட்சி கட்டாயமாக தமிழகத்தில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். நினச்சி பாருங்க, இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கினுடைய நிலை இன்னைக்கு என்ன? ஒன்று வேண்டாம், நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம் சென்னையில், சினிமாவில் பார்த்துருக்குறோம், தெருவில் நீங்கள் பார்த்ததுண்டா? இதே பாரிஸ் கார்னரில் 2 நாளைக்கு முன்னாடி கத்தியை தூக்கி கொண்டு பொதுமக்கள் போகிற இடத்திலே ரவுடிகள் ஓடுகிறான். இதே திருவள்ளூரில் 10 நாளைக்கு முன்னாடி சிறையிலே இருந்து வெளியே வந்தவன் பொதுமக்களை ஓடி ஓடி வெட்டுகிறான், வீட்டிற்குள்ளே போய் வெட்டுகிறான். கோவையிலே கேள்விப்பட்டிராத அசிங்கத்திலும் அசிங்கம், ஒரு கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்புணர்வு என்பது, நான் கேட்கிறேன் சகோதரர்களே, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இத்தனை கூட்டு பாலியல் வன்புணர்வுகளை, இவ்வளவு அபியூசிவா ஒரு சொசைட்டி இருக்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுண்டா? இதில் காவல்துறையினுடைய, உளவுத்துறையினுடைய எடுத்து நடவடிக்கை என்ன? நான் கேட்குறேன், கோயம்புத்தூரில் இந்த பெண்ணுக்கு அந்த பாலியல் கொடுமை நடத்தப்பட்டது இல்லையா? அந்த குற்றவாளிகளை கைது செய்து விட்டதாக சொன்னீர்கள் இல்லையா? ஏன் இன்றைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளிகளினுடைய புகைப்படங்கள் எங்குமே வெளிவரல? ஏன்? முதல் நாளில் கமிஷனர் சொன்னார், நாங்கள் வந்து பெரேட் நடத்த வேண்டியிருக்கு, அடையாளம் காட்ட வேண்டியிருக்குன்னு. இன்னும் அடையாளம் காட்டல. அவர்கள் அடையாளம் காட்டுவதல்ல, இவர்கள் அவர்களை நமக்கு அடையாளம் காட்ட தயங்குகிறார்கள்.